முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணேஷ், சண்முகணேஸ்வரா சரணி. என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதலும் நேருமுகம். நான் அரியமான் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூரண நிம்மதி சந்தோஷத்தோட நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார முருகனிடம் வேண்டிக்கிறேன். சரிங்க, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்த புராணம் 18வது பாகம் பார்க்க போகிறோம். இது போன பகுதியோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன பகுதியில் நம்ம ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான் ஒவ்வொரு முறையும் நம்ம வேல்மாறல் பூஜை செய்யறதுக்கு முன்பு தரிசனம் கொடுத்து பூஜை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அதே சமயம் அந்த ஆண்டார்குப்ப தலத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன, அதாவது பிரம்மதேவாவை சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம சென்று வந்தோம் அப்படின்னா, அதாவது ஆண்டார்குப்ப முருகப்பெருமானை போய் நம்ம தரிசனம் செய்துட்டு வந்தோம். எவ்வளவு மோசமான நிலையில் பிரம்மாவால் எழுதப்பட்டிருந்தாலும் நம்முடைய தலையெழுத்தானது கண்டிப்பா சீரமைத்து முருகனுடைய அருளால நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கை அமையறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா நமக்கு ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான் கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது கந்த புராணத்துக்கும் அந்த கோவிலுக்குமையான ஒரு தொடர்பை நம்ம போன பகுதியில் பார்த்தோம் இல்லையா. இந்த பகுதியில் அப்பனுக்கு உபதேசம் செய்த சுப்பையன், அதாவது முருகப்பெருமான் ஈசனுடைய செவிகளில் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உபதேசம் செய்கிறாருல்ல, அங்கே என்ன நடந்தது? இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க, அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த ஒரு உறவை ரொம்ப அழகாக அற்புதமான முறையில் கச்சியப்பர் இங்கே சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வியந்து போயிட்டேன் நான் பார்த்து. அதனால இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பதிவாக இருக்க போது பாருங்களேன். சரி, அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். பல பேரோட வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை போய் கண்டிப்பாக எல்லாரும் தரிசனம் செய்துட்டு வாங்க. ஏன்னா அப்படி ஒரு மாற்றத்தை ஆணவத்தோடு இருந்த பிரம்மாவுக்குமே முருகப்பெருமானுடைய அருளால அவருமே அதை உணர்றாரு. எப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, முருகப்பெருமான் பிரம்மதேவாவிடம் என்ன கேட்டாரு, படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய நீங்க ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடைய பொருளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அவருக்கு தெரியாம இல்லை, அதாவது பிரம்மதேவாவுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் ஒரு சிறுவன், அவனிடம் நம்ம இதை எப்படி விளக்கி சொல்றது, மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவும் அது சும்மா சாதாரணமா நம்ம கத்துக்க முடியாது. நாட்கள் தவம் இருந்து ஈசனிலிருந்து கற்ற அந்த ஒரு விஷயத்த எப்படி இந்த சிறுவனுக்கு நம்ம சொல்றது அப்படின்ற ஒரு தயக்கத்துல தான் இருக்காரு. தயக்கத்தோடு சேர்ந்து அவருடைய முகத்துல கொஞ்சம் ஆணவமே இருக்கு. அதை அறிந்த முருகப்பெருமான் அந்த ஆணவத்தை அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லாமலே அந்த மறதியானதை அவருக்கு கொடுக்குறாரு. அந்த ஆணவமானது அங்கே கொஞ்சம் தலை தூக்குது. அதை அறிந்த முருகப்பெருமான் சொல்றாரு, இந்த இடத்த கவனிங்க. அப்போ அந்த இடத்துல குமரன் கலகலவென்று நகைத்தான். ஐயனே, உமக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன் கேளும். பிரணவ பொருளே இறைவனுக்கு பீடமாக விளங்குகின்றது, யாவரும் தோன்றும் இடமாய் விளங்குகின்றது, சகல வேதங்களுக்கும் காரணபூதமாக ஆதியாய் உள்ளது. காசியில் இறப்பவர்களுக்கு, நல்லா கவனிங்க, காசியில் இறப்பவர்களுக்கும் எம்பெருமான் அவர்களுடைய செவியில் போதிப்பதும் அதுவே. பொதுவாக சொல்லுவாங்க, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா புண்ணியம், அதுவும் காசியிலே நம்ம உயிர் போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஏன்னா நேரடியாக நம்ம சொர்க்கத்துக்கும் போகலாம், அதாவது அந்த இடத்துல அந்த மண்ணில் இருந்தா ஈசனுடைய மடியில நம்முடைய உயிர் போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயன் என்ன சொல்றாரு, காசியில் இறப்பவர்களுடைய செவியில ஈசன் எம்பெருமான் அவருடைய செவிகளில ஓதுவாராம். அவ்வளவு சிறப்பு மிக்க, எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. அந்த பிரணவ மந்திரத்தை போய் நீங்க மறந்துட்டீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள, இதனை உணராது நீங்கள் எந்த காரியம் செய்தும் என்ன பயன் என்று கேட்டு அவருடைய தலையில் கொட்டி பின்னர் தம்முடைய வீரர்களை அழைத்து நான்முகனை இழுத்து சென்று கந்தகிரியில் உள்ள சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார் முருகப்பெருமான். இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் நடந்தாலும் கந்தகிரியில சிறையில அடைக்க சொல்லி முருகப்பெருமானுடைய உத்தரவு. அதை யாராவது மீற முடியுமா? அதனால என்ன பண்றாங்க, கந்தகிரியில பிரம்மதேவாவை சிறையில அடைச்சாச்சு. இந்த விஷயம் எல்லா தேவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே சமயம் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில காலங்கள் அப்படியே கழிஞ்சும் போகுதுங்க. ஆனா படைக்கும் தொழில் ஸ்தம்பித்து நின்னதுனால அந்த தொழிலானதை முருகப்பெருமானே எடுத்து செய்கிறாரு. அதனுடைய விதிகளின்படி எப்படி படைக்கும் தொழிலை செய்வாங்க, அதனுடைய விதிகளின்படி இவரே படைக்கும் தொழிலை ஒரு பக்கம் செய்துட்டு இருக்காரு, ஒரு பக்கம் பிரம்மதேவர் சிறையில இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே தேவர்கள் எல்லாருக்கும் அறியுது. தெரிஞ்ச உடனே போய் விஷ்ணு பகவானிடம் சொல்றாங்க. விஷ்ணு பகவான் அவருடைய ஞானங்கள்ல பார்க்கும்போது சிறையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பிரம்மதேவர், இதை அப்படியே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விஷ்ணு பகவான் தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு
சிவபெருமானை பார்க்கறதுக்காக போறாரு. ஈசனை போய் பார்த்ததும் விஷ்ணு பகவான் தேவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அங்க நடந்த நிகழ்வை வந்து சொல்றாங்க. அது எல்லாம் கேட்டதும் சிவபெருமான் வந்து எப்படி இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, எதனால பிரம்மதேவா வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, நந்தி பகவானை அழைக்கிறார். வந்து கந்தகிரிக்கு சென்று சிறையில் உள்ள பிரம்மதேவாவை நீ விடுவிச்சு இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. சரி ஐயன் சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணாரு, நந்தி பகவான் நேராக கந்தகிரிக்கு போறார். ஐயன் முருகப்பெருமான் அங்க அமர்ந்திருக்கிறார். அவருக்கு போய் பெரிய வணக்கத்தை வந்து சொல்லிட்டு அதோட ரொம்ப தயக்கத்தோட சொல்றாரு என்னன்னா, இந்த மாதிரி சிறையில உள்ள பிரம்மதேவாவை விடுவிச்சு இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு சிவபெருமான் அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட சொல்றாரு. அதை கேட்ட உடனே முருகப்பெருமானுக்கு சரியான கோபம் வந்துடுது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு கோபம் பாருங்க, சரியான கோபம். என்னன்னா, அவர் ஒரு தவறு செய்திருக்கிறாருன்றதுனால நான் தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிருக்கேன், அவரை மீட்டு எடுத்துட்டு போகிறதுக்கு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி சரியான கோவம், அனல் பறக்குது கண்கள்ல. அதை பார்த்ததும் நந்தி பகவான் நடுநடுங்கி போறாரு. அப்புறம் முருகப்பெருமான் சொல்றாரா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தனா அதே சிறையில உன்னை நான் அடைச்சிருவேன் அப்படின்னதும், ஐயனே என்னை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவான் ஓடி வந்து கைலாயத்தில் உள்ள ஈசனிடம் வந்து நடந்த நிகழ்வை சொல்றாரு. அதை கேட்டதும் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, என்னது இது, என்னுடைய கட்டளை மீறி எப்படி என் பையனா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. ஆனால் நந்தி பகவான் இங்கே நடந்த நிகழ்வெல்லாம் சொல்ல ஈசன் வந்து சிரிக்கிறாராம். ஏன்னா அவருக்குள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த இடத்துல அவர் வந்து என்னுடைய சொல் பேச்சு கேட்கல என் பையன் அதெல்லாம் கிடையாது. என் பையனும் ஒரு பெரிய ஆள் அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு அதிகார தோரணையில என்னுடைய சேவனா இருக்கக்கூடிய நந்தி பகவானை திருப்பி அளவுக்கு அவன் வளர்ந்துட்டானா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி நகைச்சிட்டு என்ன பண்றாராம், சரி நானே வரேன் கந்தகிரிக்கு போவோம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, கந்தகிரிக்கு வராங்க. கந்தகிரிக்கு உள்ள காலடி ஈசன் வச்ச உடனே முருகப்பெருமான் ஓடி வராரு. தந்தையே ஏன் நீங்க வந்தீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே அப்படின்றாரு. இல்லப்பா, இந்த மாதிரி நான் பிரம்மதேவாவை கூட்டிட்டு வர சொன்னேன், நீ தான் ஏதோ விட மாட்டேன்னு சொல்லிட்டியா, என்ன நடந்தது நிகழ்வு அப்படின்னு கேட்க, அப்படின்னு வந்து அப்பா சொன்ன அடுத்த கணமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலாம், உடனே சிறையில் உள்ள பிரம்மதேவாவை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த நோக்கம், அப்பா வந்த நோக்கம் இதுதானே முருகப்பெருமான் அறிஞ்சிட்டாரு. அதனால உடனே சிறையிலேருந்து வர சொல்லிட்டாராம். இப்போ பிரம்மதேவர் வந்து நிற்கிறாரு. நம்ம இது வந்து சும்மா 2-3 நாட்கள் நடந்த நிகழ்வாக கிடையாது, பல காலங்கள் பல மாதங்கள் நடந்த ஒரு நிகழ்வு. அதனால என்ன நடக்குதுன்னா, பிரம்மதேவர் வந்து அப்படியே தோலுங்க எலும்புமா வந்து இழைச்சி போய் வராரு. ஆனால் இப்போ வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து என்னை அடைச்சிட்டாரு, இங்கே பாருங்க எலும்பு தோலுமா வந்து நிற்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் தவறு செய்த அந்த பிரம்மதேவர் வந்து அவருடைய தவறை உணர்ந்து ஐயனிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்றாரு. என்னன்னா, தான் என்ற அகந்தை என்னை விட்டு ஒழிந்தது, நீங்க இந்த சிறையில என்னை அடைக்கவே தான், அது வந்து சிறைச்சாலை இல்லை, என்னுடைய தவச்சாலையா நான் வந்து நினைக்கிறேன், என்னுடைய ஆணவமானது முற்றிலும் அழிந்து போக கிடவ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சிறையிலே எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு புது மனிதனா வந்திருக்கேன், இதுக்கப்புறம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீங்க எப்ப கேட்டாலும் நான் சொல்றேன், நல்ல முறையில நான் படைக்கும் தொழிலை நான் செய்யறேன் அப்படின்னு வந்து பிரம்மதேவர் சொல்றாரா. இதை கேட்டதும் 2 பேருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். நல்ல முறையில இப்போ பிரம்மதேவரை விடுவிச்சாச்சு. சரின்னு ஈசன் என்ன பண்றாராம், முருகப்பெருமான அள்ளி அணைத்து கொஞ்சி தன்னுடைய மடியில வந்து அமர்த்திக்கிட்டாராம். அமர்த்திக்கிட்டு, முருகா உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரம் உனக்கு தெரியுமா, அதற்கான அர்த்தம் உனக்கு தெரியுமா, பிரம்மதேவாவே இப்படி மிரட்டி வச்சிருக்கிய நீ அப்படின்னு வந்து இவர் சும்மா அப்படி கொஞ்சி கொலாவி கேட்டாராம். அதுக்கு முருகர் வந்து என்ன பண்ணாராம், சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும், நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆனால் நீங்கள் கேட்குற முறை என்பது வேற, நான் சொல்லக்கூடிய முறை என்பது வேற இல்லையா. நான் வந்து இப்போ ஒரு ஆசிரியர், நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால மாணவர்ன்றதுனால நீங்கள் கீழே அமரணும், நான் மேலே அமர்ந்து தான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றத முருகப்பெருமான் சொல்கிறாராம். அது வரைக்கும் தான் மடியில் அமர்த்தி என் தங்கம் என் செல்லம்னு கேட்டுட்டு இருந்த ஈசன் இப்போ என்ன நடக்குது, இங்க அப்பனுக்கே உபதேசம் செய்ய போறாரு முருகப்பெருமான். அதனால மண்டிட்டு வாய் பொத்தி குனிஞ்சு கேட்கிறாரா ஈசன். இப்போ அவருடைய செவிகளில் வந்து முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடைய பொருளை வந்து சொல்கிறாராம். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா. இந்த காட்சியை அப்படியே நம்ம அருணகிரிநாதர் வந்து எழுதியிருக்காருங்க. பழனி தலத்துக்குரிய ஒரு திருப்புகழா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா,
சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சே குருநாதா அப்படின்னு, அதாவது தன்னுடைய அப்பனுக்கே உபதேசம் சொன்ன என் சுப்பையனே எங்களுக்கும் உபதேசம் செய்ய மாட்டீங்களா, எங்களுக்கும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு நம்ம எல்லாருடைய சார்பா அருணகிரிநாதரே அழகா கேட்டிருக்காருங்க. அந்த பழனி தலத்துக்குரிய திருப்புகள் அவ்வளோ ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருப்புகள்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்வில நல்ல உபதேசம் பெற்று நல்வாழ்வு வாழணும் அப்படின்னா இந்த திருப்புகளை நம்ம தினம் பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்த இடம் கந்தகிரி. அதே சமயம் இங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை தேவர்கள் பிரம்மா விஷ்ணுன்னு எல்லாரும் பார்க்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷ கடல்ல அப்படியே ஆழ்ந்து போறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் காக்கக்கூடிய அப்பனுக்கெல்லாம் அப்பனா இருக்கக்கூடிய சிவன் எம்பெருமான் அவருக்கு அவருடைய மகனே உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அற்புத காட்சியெல்லாம் நம்மள பார்க்க முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கொடுப்பன இல்லையா? நேரத்துல வானம் இடி மின்னலோட அப்படியே முழங்குதான், அப்படியே ஒரு என்ன சொல்றது, அந்த இடம் அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா பூமாரி கொட்டுதான், மழை ஒரு பக்கம் பெய்யுதுன்ற மாதிரி தேவர்கள் எல்லாரும் சிவனுடைய மந்திரங்கள் முருகப்பெருமானோட மந்திரங்கள்னு ஓத அப்படியே பூமாரி பொழிந்துதான் அந்த கந்தகிரியை. இந்த நிகழ்ச்சியெல்லாம் இவ்வளவு சம்பவங்களை எல்லாம் கேட்ட அகத்தியர் வந்து ஓடி வராரு. ஓடி வந்து முருகப்பெருமானை பார்த்ததும், முருகப்பெருமானே ஐயனே அப்பனுக்கே உபதேசம் சொல்லியிருக்கீங்களே, அந்த உபதேசமானதை எனக்கும் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு வண்டிட்டு நம்ம அகத்தியரும் வந்து கேட்டிருக்காரு. அகத்தியருக்கும் முருகப்பெருமான் கந்தகிரியில நவ மந்திரத்துடைய உபதேசம் செய்ததா வந்து வரலாறு உண்டுங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இவ்வளவு சிறப்புகள் தாங்கிய ஒரு அற்புதமான காவியம் அப்படின்னா நம்ம கந்த புராணம். எவ்வளோ ஒரு அற்புதமான காவியத்தை நாம் எல்லாரும் கேட்கணும்னு தான் முருகப்பெருமான் வந்து கச்சியப்பருக்கு இப்படி ஒரு கட்டளையிட்டு அதன்படி வந்தது தான் இந்த கந்த புராணம். கந்த புராணம் ஏற்றப்பட்ட கோவில் எது? எல்லாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் தான். அவ்வளவு சிறப்பு மிக்க கோவிலுக்கு இப்போ நம்ம இந்த கந்தபுராணம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு முறையாவது போய் நான் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு எத்தனை பேர் போயிருக்கவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா நீங்க சொன்னதுலேருந்து நான் வந்து நினைச்சிட்டே இருந்தேன் எப்படா போய் குமரக்கோட்டை முருகப்பெருமானை நான் பார்க்க போறேன் அப்படின்னு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க கந்தபுராணம் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் முருகா அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லிட்டு வந்தாங்களாம். முருகனையே அடியெடுத்து கொடுத்து எழுதப்பட்ட இந்த கந்த புராணத்தை நம்ம கேட்க முருகனுடைய அருளும் என் அப்பன் ஈசனுடைய அருளும் பரிபூர்ணமா நமக்கு எப்போதும் உண்டு. மற்றும் ஒரு தகவலா நம்ம கந்த புராணத்துல என்ன பகுதி பார்க்க போறோம் தெரியுமா? இப்போ ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி வந்து முருகப்பெருமான் வந்து 2 பொண்டாட்டிக்காரருங்க, அதனால நான் அவரை கும்பிட மாட்டேங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து என்னதான் நான் முருகப்பெருமான வள்ளி தெய்வானி அம்மாவெல்லாம் நம்ம வழிபாடு செய்தாலும் எதனால முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டி இருக்காங்க, என்ன காரணம்? என்னதான் ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொன்னாலும் என்ன காரணங்க? முருகப்பெருமானுக்கு எதுக்குங்க 2 பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்த பாகத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விகள்லாம் விட தெரிஞ்சிடும். அடடா இவ்வளோ அற்புதமான விஷயத்தை இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அடுத்த பாகம் உங்களுக்கு சிறப்பான பாகமா வந்து உங்களுக்கு அமைய போகுது. அடுத்த பாகத்துல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல். சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவவே. ஓம் சாய்ராம்.